السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக இரவு வணக்கங்களை நிறைவேற்றி தராவிகை தொழுது மார்க்க உபன்யாசங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை அல்லாஹ் மனிதர்களுடைய ரப்பு என்பதை உணர்த்துவதற்காகவும் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்பதை உணர்த்துவதற்காகவும் வணக்க வழிபாடுகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும் நிறைவான தத்துவங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை அக்குவேறாக ஆணிவேறாக அங்கமங்கமாக சிந்திக்கின்ற பொழுது அதிலிருந்து நிறைய படிப்பினைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அமல்களில் எல்லோருக்கும் சாத்தியமான ஒரு அமல் இருக்கும் என்றால் அது நோன்பு என்று சொல்லலாம். ஹஜ் கடமைக்காக நாங்கள் நம்முடைய சொந்த இடத்தை விட்டு மக்காவை நோக்கி பயணிக்க வேண்டும். நோன்புக்கு அப்படி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நோன்பை பொறுத்தவரைக்கு ஹஜ்ஜுக்கு வசதி படைத்தவர்களுக்கு தான் கடமை. நோன்பு வசதி அற்றவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் என்று சொல்லலாம். நோன்பு வசதி அற்றவர்களுக்கு மிக அதிகமான சுலபமான ஒரு வணக்க வழிபாடு என்று சொல்லலாம். இந்த நோன்பு இப்படியாக ஏனைய அமல்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ரொம்ப அதிகமான நீளமான காலங்களை கொண்ட ஒரு வணக்கமாக இந்த ரமலானுடைய நோன்பு கருதப்படுகிறது. ஹஜ் ஒரு பெரிய தியாகமான வணக்கம். அதற்கு தனியான சிறப்புகள் வேறாக இருக்கின்றன. ஆனால் ஹஜ் என்கின்ற கடமை குறிப்பிட்ட 5 அல்லது 6 நாட்களுக்குள் அதை பூர்ணப்படுத்திவிட முடியும். 8ஆம் பிறை அந்தி படுகின்ற பொழுது, 8ஆம் பிறை ஆகின்ற பொழுது மினாவுக்கு செல்லுவார்கள். அங்கிருந்து 9ஆம் பிறையிலே அரபாவுக்கு செல்லுவார்கள். அங்கிருந்து 10ஆம் பிறை அண்மிக்கின்ற பொழுது முஸ்தலிஃபாவுக்கு வந்து அங்கு இரவு தங்கிவிட்டு 10ஆம் நாள் பெருநாள் தினம் காலையில் மினாவுக்கு வருவார்கள். 2 அல்லது 3 நாட்கள் அங்கே தங்கிவிட்டு தம்முடைய கற்களை எறிந்துவிட்டு முடித்துவிட்டு கடமையை முடித்துவிட்டு வெளியேறி விடுவார்கள். இவ்வளவுதான். ஆக கூட 6 நாட்களுக்குள் இந்த ஹஜ்ஜுடைய கடமை முடிவடைந்து விடும். காலத்தால் ஹஜ்ஜை விட ரமலானுடைய மாதம் என்பது ஒரு மாத கால தொடர் அமல் என்று சொல்லலாம். காலத்தால் நீளமானது ஹஜ்ஜா நோன்பா? நோன்பு. ஹஜ்ஜுடைய கடமையில் அந்த 6 நாட்களில் குறிப்பிட்ட காலம், அந்த 6 நாட்களுக்குள் சில விடயங்கள் தடுக்கப்படும். ஆனால் ரமலானுடைய காலப்பகுதியில் பகற்காலம் முழுவதுமாக அதிகமான விஷயங்கள் தடுக்கப்படும். அத்தோடு அமல் முடிந்து விடாது. இரவு காலத்திலே இரவு வணக்கங்கள் வேறாக இருக்கின்றன. அவைகளை இலகுவாக நாங்கள் சுன்னத்து தானே என்று கடந்துவிட முடியாத வணக்கங்கள். காலத்தால் நீளமான அமல் ஹஜ்ஜை விட நோன்பு எல்லோருக்கும் சாத்தியமானது. ஹஜ் என்பது அங்கு சென்றுதான் நிறைவேற்ற வேண்டும். எல்லோருக்கும் சாத்தியமானது. அவரவர் வீடுகளில் இருந்து ஊர்களில் இருந்து நிறைவேற்ற முடியுமான அமல் நோன்பு. ஏழைகளுக்கு மிகச் சுலபமான அமல் நோன்பு. ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அது வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் உண்டான கடமையாக இஸ்லாமே அதை வரையறுத்து விட்டது. இப்படி ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த நோன்பு என்கின்ற ஒரு வணக்கத்துக்குள் மிக அதிகமான வணக்கங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான்.
அதிகமான எதிர்பார்ப்புகளை அல்லாஹ் அவைகளிலே வைத்திருக்கிறான். அதில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான் இந்த நோன்புக்கு சபர், பொறுமை என்கின்ற மிக பிரதானமான எதிர்பார்ப்பு நோன்பிலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் நோன்பை சரியாக நோக்கிறான் என்றால் ஈமானில் 4இல் ஒரு பகுதியை அவன் முழுமைப்படுத்தி விட்டான் என்று பொருள். நோன்பை சரியாக ஒருவர் நோற்றால் ஈமானில் 4இல் ஒரு பகுதியை அவன் முழுமைப்படுத்தி விட்டான் என்று ஒரு பொருள் அதனுடைய. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 2 ஹதீதுகளை நீங்கள் பாருங்கள். அஸ்ஸப்ரு நிஸ்புல் ஈமான். ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற பொறுமை என்பது ஈமானின் சரி பாதி. ஒரு மனிதனுக்கு பொறுமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொறுமை என்பது ஈமானின் சரி பாதி. அதில் அடுத்த நபிமொழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இன்னும் ஒரு இடத்திலே, அஸ்ஸௌமு நிஸ்புஸ் ஸப்ர். நோன்பு என்பது பொறுமையில் சரி பாதி. பொறுமை என்பது ஈமானின் பாதி, நோன்பு என்பது பொறுமையின் பாதி. படிச்சாக்கள் தானே? 2 ஹதீதையும் சேர்த்து முடிவெடுங்க. நோன்பு என்பது ஈமானில் 4இல் ஒரு பங்கு. இதை நீங்க திருப்பி கேட்டு போட்டு கணக்கு பாருங்க. ஈமானில் 4இல் ஒரு பங்கு நோன்பின் மூலமாக ஒரு மனிதனுக்கு பூரணம் அடைகிறது என்கிறார்கள் இந்த 2 நபிமொழிகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இல்லையா? அழகாக சொல்கிறார்கள். அப்ப இந்த நோன்பினுடைய பிரதானமான நோக்கம் மனிதனுக்கு சபர் என்பதை பயிற்சிக்கின்ற ஒரு அமல். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் சபர் என்கிற பொறுமை அவசியப்படுகிறது. அதில் ஒன்று, மனிதனுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது, முசீபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது மனிதனுக்கு என்ன அவசியம்? சபர் அவசியம். கஷ்டங்கள் என்பது என்னென்ன ஏற்படும் மனிதனுக்கு? மனிதனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை பொறுத்து அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பலவிதமான கஷ்டங்களை உருவாக்குவான். அவைகளை அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு அழகாக வகைப்படுத்தி இருக்கிறான். எப்படி என்றால் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலநபுலுவன்னக்கும், உங்களை நாங்கள் சோதித்துக் கொண்டே இருப்போம், பிஷைஇன், ஏதாவது ஒன்றை கொண்டு. எது தெரியுமா? மினல் ஹௌஃபி, அச்சத்தை கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம். அச்சம் என்ன செய்யும்? பல விதத்தில் வரும். டெங்கு நுளம்பு அதிகரித்து விட்டது என்று மருத்துவர்கள் அறிவித்தால் அல்லது சுகாதார திணைக்களம் அறிவித்து விட்டால் நம்ம எல்லாருக்கும் பயம் வந்துடும். இது அமெரிக்காவுடைய அல்லது ரஷ்யாவுடைய அல்லது ஈரானுடைய மிசைல் அல்ல. பெரிய வானத்தை பொளந்துகிட்டு வந்து கீழே விழுந்து பூமியை பொளக்கிற அளவுக்கு ஒரு ஏவுகணை அல்ல, ஒரு அணுவாயுதம் அல்ல, ஒரு துப்பாக்கியின் ரவை கூட அல்ல, அற்பமான நுளம்பு. டெங்கு நுளம்பு அதிகரித்து விட்டது என்று சுகாதார திணைக்களம் அறிவித்து விட்டால் மனிதன் நுளம்பு வலைக்குள் சிறை கைதியாகி விடுவான். உடனடி என்ன செய்வான்? நொழும்பு வலையை போட்டு நொழும்பு இவனுக்கிட்ட வந்துடாம இவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். இப்ப கைதி யாரு? மனுஷனா நொழும்பா? மனிதன். அறிஞர்கள் ஒரு அழகான உதாரணத்தை சொல்லுவார்கள். மனிதன் எவ்வளவு சுயநலவாதி தெரியுமா? மனிதன் எவ்வளவு சுயநலவாதி தெரியுமா? மீன் பிடிக்கிற வலைக்கு மீன் வலை என்று சொல்லுவான் மனிதன். மீன் பிடிக்கிற வலைக்கு என்ன வலை என்று சொல்ற? மீன் வலை. வலைக்குள்ள என்ன இருக்கும்? மீன் இருக்கும்.
அப்ப வலைக்குள்ள மீன் இருந்தா அது மீன் வலை என்று சொல்றது சரிதானே. ஆனால் நுளம்பு வலையை பொறுத்தவரைக்கு மனிதன் தான் வலைக்குள் இருப்பான், நுளம்பு சுதந்திரமாக வெளியிலே சுத்தி தெரியும். ஆனால் மனிதனுக்கு மனித வலை என்று பெயர் வைப்பதில்லை, வெளியே சுத்தி தெரிய நுளம்பு வலை என்ற பெயரை வைப்பான். அப்ப அவன் உள்ளுக்கு மாட்டினா வலைக்கு வெளியேறிக்கிற ஆளுக்கு பேர் வைப்பான். அவனுக்கு தேவையான மீன் உள்ளுக்கு மாட்டினா அதுக்கு மீன் வலைன்னு பேர் வைப்பான். மனிதன் சுயநலவாதி என்பதற்கு இந்த நுளம்பு வலை மீன் வலை என்பதை அறிஞர்கள் அழகாக உதாரணம் காட்டுவார்கள். அப்ப சாதாரணமாக ஒரு டெங்கு நுளம்பு அதிகரித்து விட்டது என்றாலே மனிதன் அச்சத்தால் என்ன செய்கிறான், கலங்கம் அடைந்து விடுகிறான். பயப்படத்தான் வேணும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முன்னிருந்த சமுதாயத்தவர்களை அற்பமான பொருள்களை கொண்டும் தண்டித்திருக்கிறான். முழுது பிற தலைக்குள்ளேயும் பேனை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை சோதித்திருக்கிறான். இன்னும் ஒரு சாராரை வெட்டுக்கிளிகளை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிச்சிருக்கிறான். வெட்டுக்கிளி என்ன, ஜெட் விமானமா? அது ஒரு சின்ன ஒரு பறவை. இன்னும் சிலரை தவளைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதித்திருக்கிறான் சமுதாயத்தை. முழுது பேர் வீட்டுக்குள்ளேயும் தவளை, கரிச்சட்டி பானை எல்லாத்துக்கையும் தவளை, சமைச்சு வச்ச சாப்பாட்டை திறந்தா அதுக்குள்ளேயும் தவளை, தூங்குற ரூமுக்குள்ள போனா அதுக்குள்ளேயும் தவளை, உடுப்ப உதறினா அது எல்லாத்துக்குள்ளேயும் தவளை. அல்லாஹ் தஆலா தலைக்குள் பேனை கொண்டு, அதைவிட பெரிய வெட்டுக்கிளியை கொண்டு, தவளைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதித்திருக்கிறான். வர மெர்காவா யுத்த டாங்கிகளை கொண்டு அல்ல, தவளை, ஜெட் விமானங்கள் அல்ல, வெட்டுக்கிளிகள், இவைகளை கொண்டெல்லாம் அல்லாஹ் தஆலா கடந்த கால சமுதாயத்தவர்களை அழித்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா உங்களை வலநபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி, அச்சத்தை ஊட்டி உங்களை நாங்கள் சோதிப்போம் என்பதற்கு வானம் இடிந்து கீழே விழ வேண்டும் என்கின்ற அவசியம் அல்ல. தலைக்குள்ள பேனோ அல்லது வீட்டுக்குள் நுளம்போ, டெங்கு நுளம்புகளோ அல்லது வைரஸ் நுளம்புகளோ அதிகரித்து விட்டாலே போதுமானது. ஏன் அல்லாஹ் தஆலா கொரோனாவின் மூலம் கண்ணுக்கே புலப்படாத ஒன்றை கொண்டு சோதிக்கவில்லையா? எல்லாரும் மாஸ்க் அடிச்சு தெரியலையா? அப்ப அல்லாஹ் தஆலா கண்ணுக்கு தெரியாத அற்பமான கொரோனா என்னன்னு ஒருத்தருக்கும் தெரியா, அது ஒரு வைரஸ், கண்ணுக்கு தெரியா. இனி விளங்கப்படுத்துறதுக்காக யாரோ ஒருத்தன் ஒரு ரம்புட்டாண்ட ஷேப்ல ஒன்று உருட்டி விட்டுருக்கான். அப்ப ரம்புட்டான் ஒன்று அப்படி உருண்டு வருது, ஒரு நகைச்சுவையாக போட்டிருந்தார்கள். ரம்புட்டான் ஒன்று உருண்டு வருது, ஆட்கள் எல்லாம் ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ரம்புட்டான் கீரோட்டு கதை, நான் ரம்புட்டான்டா நில்லுங்கடாண்டு, என்ன கொரோனாட ஷேப்ப ரம்புட்டான் சொல்லி காட்டியாச்சு. ரம்புட்டான கண்டாலும் மனுஷன் ஓடுற அளவுக்கு மனிதனுடைய உள்ளத்திலே அந்த ஒரு வைரசுடைய அச்சம் ஏற்பட்டதா இல்லையா? அல்லாஹ் தஆலா எதிரிகளின் ஆயுதங்களை கொண்டு, அல்ல காண்டா மிருகங்களை கொண்டு, அல்ல யானைகளை கொண்டு, டைனோசர்களை கொண்டு, விஷ பாம்புகளை, அனகொண்டாக்களை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா பயம் காட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் அல்லாஹ்வுக்கு இல்லை. மனுஷனுக்கும் அப்படி தேவையில்லை. சும்மா ஒரு சின்ன ஒரு செய்தி போதும். அதற்கான அழகான உதாரணங்கள் தான் முன்வந்த சமுதாயத்தவர்களை தலைக்குள்ளே பேனை வைத்து, வீடுகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளையும் தவளைகளையும் வைத்து இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா சோதித்திருக்கிறான். இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலநபுலுவன்னகும் பிஷைஇன், உங்களை நாங்கள் சோதித்துக் கொண்டே இருப்போம், மினல் ஹௌஃபி, உங்களுக்கு அச்சமூட்டக்கூடிய விடயங்களை கொண்டு ஏதாவது ஒன்றை உருவாக்கி உங்களை நாங்கள் சோதிப்போம். வல்ஜூஇ, பட்டினியை கொண்டு நாங்கள் சோதிப்போம். சில கட்டங்கள்ல காசு இருந்தாலும் பட்டினி வரும். விற்பனைக்கு சாமான் இல்லாட்டி, எல்லாட்டையும் காசு இருந்துச்சு, லாக்டவுன், கடையெல்லாம் மூடி, மீனும் இல்ல, இறைச்சியும் இல்ல, அரிசியும் இல்ல, கறியும் இல்ல, புளியும் இல்ல, காசு இருக்கு, ஆனா சமைக்க உணவில்லை.
பணம் இருந்தும் உணவில்லாமல் அல்லாஹ் தஆலா சோதிக்கவில்லையா? இரண்டாவது விஷயம் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முதலாவது அச்சம், இரண்டாவது பசி. வல்ஜூஇ, பசியை கொண்டு சோதிப்போம். பசியை கொண்டு என்றால் தின்றதுக்கு வழி இல்லாமல் அல்ல. வீடு நிறைய லொக்கர்ல காசு இருக்கு, பெட்டி நிறைய தங்கம் இருக்கு, ஆனால் எதை இழந்தாலும் வாங்குவதற்கு உணவுப் பொருள் இல்லை என்றால் என்ன செய்வது? அல்லாஹு தஆலா பசியை கொண்டு நம்மளை சோதிப்பான். வனக்ஸிம் மினல் அம்வால், செல்வத்திலே குறைவை ஏற்படுத்தி அல்லாஹு தஆலா சோதிப்பான். செல்வத்தில் குறைவை ஏற்படுத்தி அல்லாஹு தஆலா சோதிப்பான். வருமானங்கள் குறைஞ்சு போகும், வரவை விட செலவு அதிகமா இருக்கும், இருக்கிறது இல்லாமல் போயிடும், சில முதல்களை இழந்திடுவோம். செல்வங்களை குறைத்து அல்லாஹு தஆலா எங்களை சோதிப்பான். அடுத்ததாக நாலாவதாக சொல்லுகின்றான், வல் அன்ஃபுஸ், ஆத்மாக்களை குறைத்து அல்லாஹு தஆலா சோதிப்பான். இன்று பாருங்கள், காசாவிலே பலஸ்தீன மக்கள் இதுவரைக்கும் 30,000க்கு அதிகமான மக்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இழந்தவர்கள் யாரு? 80 வயது கடந்த கிழவர்களை அல்ல, தாங்கள் நெஞ்சோடு அரவணைத்து ஆரத்தழுவி அன்பு காட்டி தங்களுடைய செல்வங்கள் என்று தங்கள் கரங்களால் உணவூட்டி வளர்த்த தமது சின்னஞ்சிறார்களை, தம்மை பெற்ற தாய்மார்களை, உடன் பிறந்த சிறுவர்கள் சிறுமிகளை, தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் தந்தையை இழந்து தாயை இழந்து அனாதைகளாக சிறுவர்கள் ஒருபுறம், தன் பெற்ற பிள்ளைகளை இழந்து ஏங்கி ஒரு பக்க இரத்த வெள்ளம் மறுபக்கம் கண்ணீர் வெள்ளத்திலே காசாவுடைய மக்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஈமானை கொடுத்தான், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொறுமையை கொடுத்தான், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு திடகாத்திரமான தைரியத்தை கொடுத்தான், எல்லாவற்றையும் கொடுத்தான். ஆனால் அவர்களுடைய உயிர்களை குறைத்து அல்லாஹு தஆலா அவர்களை சோதித்துக் கொண்டிருக்கிறான். இல்லையா? அச்சத்தை ஏற்படுத்தி சோதிப்போம், பட்டினியை பசியை ஏற்படுத்தி சோதிப்போம், உங்கள் செல்வங்களை குறைத்து சோதிப்போம், உங்கள் உயிர்களை குறைத்தும் உங்களை நாங்கள் சோதிப்போம். அடுத்ததாக வஸ்ஸமராத், உங்களுடைய விவசாய விளைச்சல்கள், அது கனிவர்க்கங்களாக இருக்கலாம், தானியங்களாக இருக்கலாம், உங்கள் விளைச்சல்கள் உற்பத்தி பொருட்களை குறைத்தும் உங்களை நாங்கள் சோதிப்போம். ஐந்தாவதாக, இப்படியான இந்த 5 வகைகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொல்கிறான்? இப்படியெல்லாம் நாங்கள் யாரை சோதிக்கின்றோமோ அப்படிப்பட்டவர்களை, அவர்களுடைய மனங்களை, அவர்களுடைய எண்ணங்களை நாங்கள் சோதிக்கின்றோம். நாயகமே யா ரசூலல்லாஹ், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், இதில் பொறுமையுடையவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் நாயகமே. ஒரு அரை பொழுது, ஒரு நாளின் அரை காலத்தை பகல் பொழுது மட்டும், அதுவும் சஹருக்கு வயிறு முட்டை உண்டு, சஹருக்கு வயிறு நிரம்ப சாப்பிட்டு இஃப்தாருக்கு உணவு தட்டு தட்டாக பெட்டி பெட்டியாக உணவு தயாராக இருக்கின்ற பொழுது, அந்த ஒரு பகல் பொழுதை எங்களால் பசியில் பொறுமையாக இருக்க முடியவில்லை. மணிக்கூடு படுற பாடு, சுபஹானல்லாஹ். மணித்தியாலம் 24, அதை 24,000 தரம் ஒவ்வொரு செகண்டுக்கும் பாக்குற. பாங்கு டைம் வந்துட்டா, அசர் ஆயிட்டா, மகரிப் ஆயிட்டா, இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு? வெளியே போய் சூரியனை பாக்குற, உள்ளுக்கு வந்து மணிக்கூட்ட பாக்குற, வெளியே போய் சூரியனை பாக்குற, உள்ளுக்கு வந்து உருளோச பாக்குற, இல்லையா? ஆனால் காசாவுடைய மக்களை பாருங்கள், அவர்கள் பசியால் பழக்கப்பட்டவர்கள், அச்சத்தால் பழக்கப்பட்டவர்கள். இங்கு சொல்லப்பட்ட 5 பயிற்சி பெற்றவர்கள் காசாவுடைய மக்கள். உலகத்திலேயே பயங்கரமான நாடு பலஸ்தீன். அங்கேதான் ஈவிரக்கமற்ற இஸ்ரேலியர்கள், சியோனிசவாதிகள், உலகத்தின் மிக கொடூரமான மனிதர்கள் வாழுகின்ற ஒரு பூமி இருக்கும் என்றால் அது சியோனிஸ்டுகள் வாழுகின்ற இஸ்ரேல் என்று
உருவாக்கப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த நாடுதான். இதைவிட அச்சம் இருக்கிறதா? பேனுக்கு பயப்படுற மாதிரியா? வெட்டுக்கிளிக்கு பயப்படுற மாதிரியா? தவளைகளுக்கு பயப்படுற மாதிரியா? அங்கிருக்கின்றவைகள் மனித உயிரை குடிக்கின்ற இரத்த வெறியர்கள். ஆனால் ஹவுஃப், அவர்கள் மூலமான அச்சத்துக்கு அந்த மக்கள் அஞ்சவில்லை. அஞ்சாத நெஞ்சம் கொண்ட மக்களாக இருக்கிறார்கள். பசி இன்றைக்கு சுமார் 6 மாதங்களாகின்றன. அவர்களுக்கு சரியான உணவில்லை, அருந்துவதற்கு குடிப்பதற்கு கூட நீர் இல்லை. எந்த அளவு கொடூரம் தெரியுமா? மழை பெய்து ஒரு நிலத்தின் பள்ளத்திலே சுரி கலந்த தண்ணீர் இருந்தால் அதை கூட தன் கையினால் அவர்கள் அள்ளி குடித்துத்தான் தங்கள் தாகத்தை தீர்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அச்சம் அவர்களுக்கு துச்சம், பசி அவர்களுக்கு அறவே ஒரு பொருட்டு அல்ல. 6 மாதங்கள் பட்டினியால் வாடி வதங்கி நிற்கிறார்கள். கருத்து கணிப்பு எடுக்கப்படுகிறது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. இறந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு விடுதலை தான் வேண்டும், சுதந்திர பலஸ்தீன் தான் வேண்டும். எப்படிப்பட்ட மக்கள்? அவர்களுக்கு இல்லாத அச்சமா? 5 அம்சங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களுக்கு இல்லாத பசியா, பட்டினியா? அவர்கள் இழக்காத செல்வங்களா? அவர்கள் இழக்காத செல்வமே இல்லை. அவர்கள் வெளித்தோற்றத்தாலும் மிக அழகான மனிதர்கள், உள்ளத்தாலும் அழகான மனிதர்கள். ஆனால் அவர்கள் அவர்களுடைய செல்வங்களை இழந்து விட்டார்கள். அது அவர்களுக்கு கணக்கு இல்லை. ஒரு ஓரத்திலே பொலித்தீனினால் போர்த்திக் கொண்டு உறங்க தங்களால் முடியும் என்கின்ற மன அழுத்தம் உள்ள மக்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். நம்மால் முடியுமா? முடியாது. 4வதாக உயிர்களை இழக்கிறார்கள். பச்சிலம் பாலகர்களை இழக்கிறார்கள். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெறுகிறார். அந்த குழந்தைக்கு பாலூட்டுவதற்கான தெம்பும் சக்தியும் அந்த பெண்ணுக்கு இல்லை. அதனால் அந்த பிள்ளை அந்த தாய்க்கு முன்னால் துடிதுடித்து உயிர் துறக்கிறது. ஆனால் அந்த தாய் இப்படியான சோகத்தை கண்டும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையை அவர்கள் இழக்கவில்லை. மன தைரியத்தை விடவில்லை, பொறுமையை இழக்கவில்லை. அவர்களுடைய செல்வங்கள், உற்பத்திகள் இன்று இஸ்ரேல் என்கிற சியோனிச ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த நாடு, அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அனுபவிக்கின்ற அத்தனை சொத்துக்களும் நிலங்களும், ஏன் இஸ்ரேலியர்கள் புசிக்கின்ற ஈத்தம் பழங்கள் காய்க்கின்ற ஒவ்வொரு ஈத்த மரங்களும் பலஸ்தீன முஸ்லிம்களின் சொந்த மரங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கான விளைச்சலை இல்லாமலாக்கி சோதிப்போம் என்று சொல்கிறான். அங்கே விளைச்சலை மட்டுமல்ல, விளைச்சலை கொடுக்கின்ற மரங்களும் அவர்களிடமிருந்து பறிபோயிருக்கின்றன. எந்த அளவுக்கு என்றால், முழு உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளுக்கும் இஸ்ரேல் ஈத்தம்பழங்களை ஏற்றுமதி செய்து அதன் மூலமாக கோடான கோடி டாலர்களை வருமானமாக இஸ்ரேல் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்தனையும் பலஸ்தீன முஸ்லிம்களின் மரங்கள், அவர்களின் தோட்டங்கள், அவர்களின் நிலங்கள், அவர்களின் நாடு. சியோனிசவாதிகளுக்கு அங்கு ஒரு இஞ்சி நிலம் கூட சொந்தமானது அல்ல. இவ்வளவையும் அவர்கள் இழந்தும் கூட அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை, பொறுமை இழக்கவில்லை. ஆக வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? வான்பரப்பிலே இஸ்ரேலுடைய விமானம் அதிபயங்கரமான குண்டுகளை அவர்கள் மீது வீசுகின்றது. ஆனாலும் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி தராவீகை கூட விடவில்லை. பலஸ்தீன மக்களுக்கு, காசாவுடைய மக்களுக்கு மேலாக விமானப்படை குண்டுகளை மழையாக பொழிந்தும்
அவர்கள் தெருக்களிலே சாதாரண இரத்தம் தோய்ந்த மண்ணிலே தராவீஹை விடாமல் நாம் தொழுகின்ற 20 ரக்காத்துக்கள் தராவீகும் வித்ரும் அந்த மக்கள் இதுவரை விடவில்லை. ஈமான் கட்ட நமது சமுதாயம், பலஸ்தீனத்துக்கு வெளியே வாழுகின்ற சமுதாயம் வீண் வேடிக்கைகளில் தெருக்களிலே உலா வந்து கொண்டிருக்கின்றது. இந்த தராவீகை தொழுவதற்கு, இந்த ரமலானுடைய இபாதத்தை சங்கைகளை பேணுவதற்கு இவர்கள் தயாரில்லை. யார் ஈமான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசீர்வாதம் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆசீர்வாதம் செய்தார்கள். என்னுடைய உம்மத்திலே ஒரு சாரார் சத்தியத்திற்காக அவர்கள் ஓயாமல் போராடி கொண்டிருப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூப்பட்டி சோதனை மொத்தமாக பெற்றும் சுன்னத்து தானே என்று அதை விட்டு கொடுக்காம அந்த தராவீகையும் அந்த மக்கள் தொழுகிறார்கள் என்றால் இதைவிட அவர்களுடைய ஈமான் பலத்துக்கு வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? ஆனால் இஞ்சு கொஞ்சம் பெருவிசாதி கொண்ட பேய்களாக சில சியோனிஸ்டுகளை விட மோசமான கொஞ்சம் பேர் அந்த மக்களுக்காக துஆ செய்வது பித்அத் ஹராம் என்கான், அவர்களுக்காக குனூத் ஓதுறது ஹராம் என்கான், அவங்களுக்காக நோன்பு பிடிக்கிறது ஹராம் என்கான், அவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட கையேந்தினா அதுவும் ஹராம் என்கிறான். இந்த ஆக்களோட துஆ அந்த புனிதர்களுக்கு தேவையில்லை. நாமெல்லாம் மௌத்தாகினால் மஹ்ஷரை பார்க்கின்றவர்கள், ஆனால் அவர்கள் ஹயாத்தோடு மஹ்ஷரிலே வாழுகின்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பலஸ்தீன மண்ணை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அது அர்லு மஹ்ஷர், மஹ்ஷருடைய பூமி அதுதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்ஷருடைய பூமி பலஸ்தீன மண் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த மண்ணில் இந்த உலகில் வாழும் பொழுதே அல்லாஹ்வுக்காக போராடி ஷஹீதாகிறார்கள். ஆனால் அவர்கள் தராவீகை விடவில்லை. அல்லாஹ் தந்தத வயிறு முட்டை, நெஞ்சு வீங்க, சந்து பெருக்க, கொடுப்பு வீங்க, திண்டி மல்லாக்க கிடக்கின்ற நமது சமுதாய மனித கிடாமாடுகள் தராவீஹுக்கு தொழுகைக்கு இல்லாமல் தெருக்களிலும் கடை தெருக்களிலும் கடற்கரை ஓரங்களிலும் வீணான வேடிக்கைகளிலும் காலத்தை நாம் கழிக்கிறோம் என்றால் இதுக்குத்தான் சபர் மிக முக்கியமான ஒன்று. ஒரு மனிதனுடைய ஈமானில் சபர் என்பது பாதி, ஒரு மனிதனுடைய நோன்பு சபரிலே பாதி. இந்த நோன்பு தரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் பொறுமை. அந்த பொறுமையை அல்லாஹ் தஆலா ஒரு அடியானில் இந்த ஆயத்தின்படி, சூரத்துல் பக்கராவில் இருக்கிற ஆயத்தின்படி 5 விடயங்களிலே சோதிப்பான். அந்த 5ஐயும் அல்லாஹ் தஆலா பலஸ்தீன மக்களுக்கு மொத்தமாக கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு எது குறைஞ்சதில்லை. இப்ப நீங்க பயந்துகிட்டா இருக்கிறீங்க, உங்களுக்கு பயம் இருக்கா? இல்ல. பட்டினியா? இல்ல. செல்வங்கள் எதுவும் குறை இருக்கா? நீங்க வாழ்வதற்கு போதுமான தாராளமான செல்வம் எல்லாத்தையும் இருக்கு. ஆடம்பரமா வாழ்றதுக்கு தான் காணா. எல்லாருக்கும் அவனுடைய வரவுக்குள் வாழ வேண்டும் என்று ஒருவன் தீர்மானித்து விட்டால் அவனுக்கு போதுமான செல்வம் அல்லாஹ் தந்துதான் இருக்கான். ஒரு கஷ்டமும் இல்லை யாருக்கும். எல்லை மீறிய செலவுகளை வைத்து விட்டு அல்லாஹ் எனக்கு தரல என்று குறை சொல்றதா இருந்தா அப்ப நீ மட்டும் அல்லாஹ் அடியானா? அப்ப சோமாலியாவில் இருக்கிறார்கள் எல்லாம் அல்லாஹ் அடியார்கள் இல்லையா? அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எண்ணம் கொடுக்கற இல்லையா? அந்த ஆக்களை பார்த்தா நாம எம்மாத்திரம் என்ன செஞ்ச நன்றி அல்லாஹ்க்கு? நம்மட விளைச்சல்ல குறைஞ்சதா? இலங்கை மக்களுக்கு இலங்கையில உள்ளவர்களும் திண்டு முடிச்சு வெளிநாட்டுக்கும் ஏற்றுற அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பூமியில ஒரு செல்வமாக விளைச்சல் நிலங்களை தந்திருக்கிறான். என்ன குறை வச்ச அல்லாஹ்? ஒன்றும் வைக்கல. ஆனா காசா மக்களுக்கு எல்லாமே சோதனை. எனவே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? வபஷ்ஷிரி ஸாபிரீன். நாயகமே யா ரசூலல்லாஹ், ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன்,
இந்த சோதனைகள் வருகின்ற பொழுது பொறுமையாளர்களாக இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அவன் பக்கமே மீண்டும் செல்ல இருக்கின்றவர்கள், இதற்குள்ள கட்டிப்பிடிச்சு பிறர இந்த உலகத்தில் என்ன இருக்கு என்று அவர்கள் இதை இந்த உலகை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார்கள். உலாயிக அலைஹிம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹ்வின் தரப்பிலே இருந்து இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணையும் அன்பும் பொழிந்து கொண்டே இருக்கின்ற மக்கள். வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ப நம்ம ஆட்கள் நினைக்கிற கஷ்டம் வந்தா தான் அல்லாஹ்ட சோதனை என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை, இந்த எல்லாத்தையும் தந்தும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். சோதிப்பானா இல்லையா? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதையும் சொல்லுகிறான், உங்களுக்கு பிஷ்ஷர்ரி வல் கைர், கெடுதியை கொண்டு எப்படி உங்களை சோதிக்கின்றோமோ அதுபோல நல்லதை தந்தும் உங்களை நாங்கள் சோதிப்போம். காசு இல்லாதவனுக்கு இல்லைங்கிற கவலை சோதனை, காசு இருக்கிறவனுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. சின்ன சத்தம் கேட்டாலும் கள்ளன் கூரையால வாரானாண்டு பாக்குற, நிம்மதி இல்லை. வயிறு நிரம்ப சாப்பிட்டு உடம்பெல்லாம் நோய், பட்டணி இருந்தவன் சும்மா முருங்கங்கம்பு மாதிரி அழகா உலாத்துறான். ஆனா வயிறு புடைக்க அந்த வகையான இந்த வகையான அந்த நாட்டு பேட்டர்ல இந்த நாட்டு பேட்டர்ல உணவுகளிலேயே தன்னை இழந்தவர்கள் அம்பட்டும் நோய். அப்ப அல்லாஹ் தஆலா இல்லாமல் எப்படி எங்களை சோதிக்கிறானோ அதுபோல நல்லவைகளை தந்தும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். சிலாக்களுக்கு பிள்ளை இல்ல, பிள்ளை பாக்கியங்கள் அல்லது பிள்ளை இல்லைன்ற கவலை, அல்ல இருந்த பிள்ளை மௌத்தா போயிட்டு கவலை இல்லையா? பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளை இல்லைன்னு கவலை, இருந்த பிள்ளை மௌத்தா போயிட்டு வைங்க, பிள்ளையை இழந்துட்டோமே என்று கவலை. ஆயிஷா நாய்க்கும் பிள்ளை இல்ல, அது ஒரு குறை இல்லை. ஆனா இன்றைக்கு பிள்ளை இல்லை என்று கவலைப்படுகின்றவர்களை விட, அல்லது நம்முடைய பிள்ளையை இழந்து விட்டோமே மரணித்து விட்டதே என்று கவலைப்படுகின்றவர்களை விட, பிள்ளையை பெற்று போட்டு அந்த புள்ள குடிகாரனாக, அந்த புள்ள குலகாரனாக, அந்த பிள்ளை போதை வஸ்துக்கு அடிமையானவனாக, அந்த பிள்ளை ஒரு கட்டாக்காளியாக, ஒரு சொல்லுக்கு அடங்காதவனாக, ஒரு வெறியனாக அலையிற பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுற வாப்பா மாதிரி இருக்காங்களா இல்லையா? இதை விட அது நல்ல. பிள்ளைகளை பெற்றுவிட்டு அந்த பிள்ளைகளுடைய அட்டகாசங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள், பாவகாரியங்களை பார்த்து கொண்டு ஒரு தாயும் தகப்பனும் இருப்பதை விட பிள்ளை இல்லாமல் இருப்பது, அல்லது அந்த பிள்ளைகள் சிறுபராயத்திலே இழந்து விட்டார்கள், இழந்து விட்டோம் என்பது, இதைவிட அது பரவாயில்ல இல்லையா? என்ன உண்மைதான். உங்களுக்கு ஒரு பிள்ளை சின்ன பருவத்தில் மௌத்தா போயிட்டு, இப்ப உங்களுக்கு பிள்ளை இல்ல, பிறந்த மௌத்தா போயிட்டு பிள்ளை இல்ல, சந்தோஷப்படுங்க. அதுக்காண்டி பிள்ளைல மௌத்தான்னு சந்தோஷப்படுறது இல்ல. அப்படி அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நடந்து கொண்டால் அதை பொருந்திக் கொள்ளுங்கள். ஏன்? நாளை அந்த குழந்தை உங்களை விட்டு விட்டு சொர்க்கத்தில் தனியே வாழாது, அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக மன்றாடி உங்களை அது கரை சேர்த்து விடும். நரிக்கிறவன் எப்படிப்பட்டால் தெரியுமா? இப்ப இருக்கிறவன் உம்மாவையும் பாப்பாவையும் சேர்த்து நரகத்துக்கு அனுப்புற கேஸ். அப்ப எது நல்லது? எனவே அல்லாஹ் தஆலா ஒன்று இல்லாமல் ஒருவரை சோதிப்பது போலவே ஒன்றை கொடுத்தும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான்.
அச்சமில்லாமல் வாழுகிற வாய்ப்பை கொடுப்பான், சோதிப்பான். வயிறு நிரம்ப தின்கிற பாக்கியத்தை கொடுப்பான், சோதிப்பான். செல்வத்தை அள்ளி கொடுப்பான், சோதிப்பான். பிள்ளைகளை கொடுப்பான், சோதிப்பான். உற்பத்திகளை, கனிவர்க்கங்களை, விளைச்சல்களை, வருமானங்களை கொடுப்பான், சோதிப்பான். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், பிஷ்ஷர்ரி வல் கைரி. உங்களை நாங்கள் சோதிப்போம், கெடுதியை கொண்டு மட்டுமல்ல நன்மைகளை கொண்டும் உங்களுக்கு சோதிப்போம். தந்தும் சோதிப்போம், தராமலும் சோதிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பமான விஷயம் இருந்தது. எந்த உம்மத்துக்கும் ஒரு குழப்பமான விஷயம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? வஃபித்னது உம்மதி அல் மாலு. எந்த உம்மத்துக்கு இருக்கிற ஆக பெரிய குழப்பம் செல்வம். இது என்னடா இது? செல்வம் ஒரு குழப்பமா? சல்லி இருந்தா வகை வகையா டேஸ்டா சாப்பிடலாம், மூடு கட்டலாம், நகநட்டுகள் போடலாம், ஹைஃபையா வாழலாம், எல்லாம் செய்யலாம் தானே. இது என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னத்து உம்மத்தி அல் மால். என்னுடைய உம்மத்துக்கு மிகப்பெரிய சோதனை பணம், செல்வம். இதை இமாம்கள் விளங்கப்படுத்துகிற பொழுது அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு பணம் இருந்தாலும் குழப்பம், சிலருக்கு பணம் இல்லாட்டியும் குழப்பம். பணம் இல்லாதவனுக்கு தண்ட தாய் தகப்பனை பார்க்கறதுக்கு வசதி இல்ல, தண்ட மனைவியை சரியா கவனிக்கிறதுக்கு வசதி இல்ல, தண்ட பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு சரியா வசதி இல்ல. அவன் நெஞ்சொடைஞ்சு போயிடுறான். குடும்பத்துக்காக முடிந்த வரைக்கும் உழைத்து உழைத்து உருகி உருகி எலும்பும் தோலுமாக அவன் நடமாடி தெரிகிறான். இது ஒரு பக்கத்தில். பணம் இருந்தாலும் குழப்பம். பணம் எங்கு இருக்கிறதோ அங்கு எல்லா ஃபித்னாக்களும் இருக்கு. வெளியில பேர்களை சொல்ல முடியாது. தனவந்தர்கள் வீட்டுக்குள்ளே தனவந்தர்களின் பிள்ளைகள் போதை வஸ்தின் மிகப்பெரிய புள்ளி. அவன் பாவிப்பதில் மட்டுமல்ல, விற்பனை செய்வதிலும் அவன் பிரபல்லிய வியாபாரியாக இன்று பல ஊடுகளுக்குள் உருவாகிவிட்டார்கள். என்ன குழப்பம்? சல்லி இருந்தாலும் குழப்பம், இல்லாட்டியும் குழப்பம். இல்லாட்டி ஏழைகளுக்கு கஷ்டம், இருந்தா பணக்காரனுக்கு திண்டாட்டம். ஆக இலகுவான ஒரு விஷயம், நாம நம்மட பிள்ளைகளை ஆகுமான வழிகள்ல சம்பாதிச்சு நம்ம வளர்த்தோம் என்றால் அந்த ஆகுமான சம்பாத்தியங்கள் நமது பிள்ளைகளை நன்றாக வாழ வைக்கும். எனவே பொறுமை அவசியம். இழப்புகள் வருகிற பொழுது, அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கின்ற பொழுது எங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டியது என்ன? பொறுமை. அதனால் தான் அல்லாஹு தஆலா சொன்னான், ஒன்றோடு ஒன்றை சேர்த்து சொன்னான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. நீங்கள் பொறுமையாக இருங்கள், தொழுங்கள். இந்த இரண்டை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உங்கள் தேவைகளை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், உதவி கேளுங்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி கேளுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியீன். அல்லாஹ்வுக்கு உள்ளச்சம் உள்ளவர்களை தவிர மற்ற எல்லாருக்கும் இது ரொம்ப பாரமான விஷயமாக இருக்கும். பொறுமையா இருக்கிறதும் தொழுகிறதும் உள்ளச்சம் உள்ளவர்களுக்கு அது கஷ்டம் இல்லை, அல்லாதவர்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே விஷயத்தை இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கடைபிடித்து தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவிகளை தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமை உடையவர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான். அல்லாஹு தஆலா பொறுமை உடையவர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸப்ரு லியா, பொறுமை என்பது ஒரு பிரகாசமான ஒளி. அது உங்களுக்கு நல்ல வழிகளை திறக்கும். பொறுமை நல்ல வழிகள், இருளான இடங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளியாக, உங்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய ஒளியாக
பொறுமை என்பது இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னார்கள், இதா அஹப்பல்லாஹு கௌமன், அல்லாஹு தஆலா ஒரு சாராரை கடுமையாக அன்பு வைத்து விட்டால் இப்தலாஹும், அவர்களை கடுமையாக சோதித்து விடுவான். நினையாப்புறத்தாலே எல்லாம் சோதனை வரும். எந்த அளவுக்குண்டா மனுஷன் சொல்லுவான், உலகத்துல எனக்கு மட்டும்தான் இப்படி சோதனை நடக்குது, மத்தவனெல்லாம் எப்படி இருக்கிறான் இல்லையா, எப்படி இருக்கிறான். நான் முன்னுக்கு சொன்னேன், ஒரு குழந்தை பாக்கிய மற்ற ஒருவர் என்ன செய்வார், நம்மளுக்கு எல்லாரும் பிள்ளை குட்டி அடிக்காங்க, நம்மளுக்கு இல்லைன்னு கவலைப்படுவார். ஆனா பிள்ளையை பெத்து போட்டு அந்த பிள்ளைய ஒரு அயோக்கியனாக அலைய விட்டு போட்டு இவனை ஏண்டா பெத்தமண்டு பல பேரு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அஹப்பல்லாஹு கௌமன், ஒரு சாரார் ஒரு சமூகத்தவர்களை அல்லாஹு தஆலா அதிகமாக அன்பு வைத்து விட்டான் என்றிருந்தால் இப்தலாஹும், அவர்களை கடுமையாக சோதிப்பான். ஃபமன் ஸபர, யார் பொறுமைசாலிகளாக அதில் இருக்கின்றார்களோ ஃபலஹு ஸப்ர், அவர் பொறுமையாக இருந்ததற்கான கூலியை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅலம் அன்ன ஃபீ ஸப்ரி, அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீ ஸப்ரி அலா மா தக்ரஹு ஹைரன் கதீரா, நீங்கள் வெறுக்கக்கூடிய அதிகமான விடயங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். நீங்கள் வெறுக்கக்கூடிய காரியங்களில் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எனக்கிட்ட இன்னும் காசு வரலையே நம்ம கவலைப்படுவோம், அதில் நம்மளுக்கு நன்மை இருக்கும். எனக்கு இன்னது நடக்கலையே என்று கவலைப்படுவோம், அது நம்மளுக்கு நன்மையா இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னானா இல்லையா, சில விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சில விஷயங்களை நீங்கள் அடைந்து கொள்ளுவீர்கள், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். தலகுல மாறும். நாம நல்லது என்று ஒன்றை எதிர்பார்ப்போம், அது கெட்டதாகிரும். நம்ம கெட்டது என்று ஒன்றை வெறுத்திருவோம், அது நல்லதாகிரும். அதனால சபர் என்கிற பொறுமை எங்கள் அனைவருக்கும் கட்டாயம். இது எந்த கட்டத்தில் என்றால் பாருங்கள், அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அல்லாஹ்வுடைய சோதனையில் சபர் என்கிற பொறுமையின் உச்சமாய் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமையை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மெச்சி பேசி இருக்கிறார். அல்லாஹ்வை அறிகின்ற ஞானத்துக்கும் பொறுமை அவசியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்திக்க சென்று ஞானத்தை கற்று கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள், இன்னக லன் தஸ்ததீஅ மஇய ஸப்ரா, நீங்கள் என்னுடன் நின்று பிடிக்கிற பொறுமை அற்றவர் என்று ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹ்வை அறிகின்ற ஞானத்திற்கு, அல்லாஹ்வை அறிகின்ற அறிவை தேடுவதற்கும் ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக பொறுமை அவசியம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நோன்பின் மூலமாக வெறுமனே பசியிலும் தாகத்திலும் மட்டும் பொறுமையாக இல்லாமல் அல்லாஹ் எங்களுக்கு தருகின்ற கஷ்டங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க கூடியவர்களாக, உண்மையான பொறுமையை கடைபிடிக்க கூடியவர்களாக, ஒரு குருவிடத்திலே அறிவை தேடுவதாக இருந்தாலும் அதிலும் பொறுமையை கடைபிடிக்க கூடியவர்களாக, பொறுமையை கேடயமாக கொண்டு நாம் அனைவரும் எம்முடைய உள்ளத்தை பரிபக்குவப்படுத்தி அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பான நபிமார்கள் அவுலியாக்களுக்கு நேசமான மக்களாக நானும் நீங்களும் ஆகிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு நல்ல புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.